ஞாபகங்கள் என்னும்போது ஒளிப்படக்கலை என்ற கடந்த காலத்தில் நடந்து முடிந்த நிகழ்வுகளின் பதிவுகளை இல்லாட்டி அந்த நிகழ்வுகளின் கனப்பொழுதினை எதிர்காலத்துக்கு காவிச் செல்லும் ஒரு ஊடகமாக ஒளிப்படக்கலை காணப்படுகிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அது வெறுமனவே அந்த நிகழ்வுகளின் பதிவுகளை மட்டுமல்லாது அந்த நிகழ்வுகளின் ஞாபகங்களை, அந்த நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கும் சமூகத்தின் ஞாபகங்களை எதிர்காலத்துக்கு கொண்டு செல்லும் ஒரு ஊடகமாகத்தான் அந்த ஒளிப்படங்கள் காணப்படுகின்றது. யாழ்ப்பாணத்து ஃபோட்டோகிராஃபி வரலாற்றை பார்க்க வழிக்கிட்டால் இலங்கையில் ஃபோட்டோகிராஃபி அறிமுகமான முக்கியமான இடங்களில் யாழ்ப்பாணமும் ஒன்று. ஏண்டா கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் ஃபோட்டோகிராஃபி அறிமுகமானதாக சொல்லப்படுகின்றது. இதில் எங்கு முதல்ல ஃபோட்டோகிராஃபி அறிமுகமாச்சுன்னு சொல்லி நிறைய முரண்பாடான கருத்துகள் இருக்குது. ஆனாலும் இலங்கையினுடைய ஃபோட்டோகிராஃபி வரலாற்றை கட்டமைக்கிறதுல யாழ்ப்பாணம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அமெரிக்க மிஷனரிமார்களால் கொண்டு வரப்பட்ட ஒளிப்பட கருவியின் ஊடாகத்தான் யாழ்ப்பாணத்தில் ஃபோட்டோகிராஃபி அறிமுகம் செய்யப்படுகின்றது. ஏன்னும் அவர்களுக்கு அந்த ஒளிப்பட கருவியை இயக்குறதுக்கான தொழில்நுட்ப அறிவு இல்லாமல் காரணத்தில் அதே காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை கொள்ளிச்சியில் ஒரு தொழில்நுட்ப ஆசிரியரை இந்த ஹென்ரி மார்ட்டின் உதவியின் ஊடாகத்தான் அந்த அந்த புகைப்பட கருவியை இயற்கிறதுக்கான தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அவர் அந்த புகைப்பட கருவியின் கையேட்டினை வச்சுக்கொண்டு அந்த புகைப்பட கருவியை இயக்கிறதுக்கான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கின்றார். ஸோ அவர் அந்த புகைப்பட கருவியை இயக்குகின்றார். அந்த மிஷனரி சார்ந்த சமயம் சார்ந்த விஷயங்களை அவர் புகைப்படமாக ஆவணப்படுத்துகின்றார். பிற்பட்ட பகுதியில் அவர் ஒரு ஸ்டூடியோ, ஒரு புகைப்பட ஸ்டூடியோ சார்ந்து தொழில்பட வலிக்கின்றார். அப்புறம் அவருடைய மாணவராகத்தான் யாழ்ப்பாணத்தின் பிரபலமான போட்டோகிராஃபர் லோட்டன் கனகரத்னம் வருகின்றார். அப்புறம் அவரை கூடாகத்தான் யாழ்ப்பாணத்தின் போட்டோகிராஃபி வரலாறு வேறொரு விதமாக கட்டமைக்கப்படுகின்றது. ஒரு வகையில் அவர் சார்ந்த மகன் அவர் கூட உருவாக்கப்பட்ட லோட்டன் ஸ்டூடியோன்ற யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் மிகவும் பிரபல்யமாக இயங்கின ஒரு ஸ்டூடியோ. ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள்லாம் இலங்கையின் வெவ்வேறு இடங்களில் ஸ்டூடியோக்களை உருவாக்கினாங்க. அப்புறம் அவர்கள் கூடாகத்தான் போட்டோகிராஃபி வரலாறு என்ற ஒரு வேறொரு பரிணாமத்துக்கு கட்டமைக்கப்படுறது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இப்படி கட்டமைக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃபி என்ற இன்றைக்கு வேறு வேறு பிரிவுகளாக வளர்ந்து நிற்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இதில் இன்றைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலாம். இந்த விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபி என்ற சொற்பதம் உண்மையில் 15ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் லத்தீனில் இது ஒரு விவசாயத்தை குறிக்கிற சொற்பதமாக, அதாவது அறுவடையை குறிக்கின்ற இல்லாட்டிக்கு திராட்சையை குறிக்கின்ற சொற்பதமாகத்தான் காணப்பட்டுச்சு. ஆனால் பிற்பட்ட காலப்பகுதிகளில் இந்த சொற்பதம் மாற்றமடைந்து 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் இல்லாட்டி 19ஆம் நூற்றாண்டு ஆரம்ப கால பகுதியில் ஃபோட்டோகிராஃபியின் அறிமுகத்தோடு இந்த விண்டேஜ் என்ற சொற்பதம் பழமையான விஷயத்தை குறிக்கிற ஒன்றாக மாற்றமடைகிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த வகையில் விண்டேஜ் என்ற இன்றைக்கு ரெண்டு வகையான ஒரு கருத்தியல்ல இருக்குது. ஒன்று உண்மையான பழமையான புகைப்படங்களை குறிக்கிற விண்டேஜ் என்றும், இன்னொன்று அந்த பழைய விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இன்றைய தலைமுறை எடுக்கிற புகைப்படங்களை விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபி என்று சொல்லப்படுது. எனினும் உண்மையில் முக்கியமானதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் அந்த பழைய விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ யாழ்ப்பாண விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல் கூட 2020ஆம் ஆண்டு ஒழுங்கு செய்யப்பட்டதும் அந்த விண்டேஜ் என்ற அந்த பழமையான விஷயத்தை கொண்டு வர ஒரு சொற்பதமாகத்தான் அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் யாழ்ப்பாணத்து ஃபோட்டோகிராஃபிக் ஹிஸ்ட்ரி ஆராய்கிறதும் அதற்கூடாக யாழ்ப்பாண சமூகத்தின் ஞாபகங்களை ஒரு திறந்த வெளிக்குள்ளே கொண்டு வரதுக்கும் தான் இந்த ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் யாழ்ப்பாணத்தில் எப்படி லோட்டன் கனகரத்னத்து கூடாக வளர்ச்சி அடைந்த ஒளிப்படத்துறை எப்படி ஒரு ஸ்டூடியோ வந்துச்சு, அது எப்படி வேறு இடங்களுக்கு பல்க பெருகிச்சோ, அந்த காலப்பகுதியில் அவரை ஒட்டி வளர்ந்த பாரத் ஸ்டூடியோ, குகன் ஸ்டூடியோ, பிரின்ஸ் ஸ்டூடியோ, ஸோ அந்த மாதிரி ஸ்டூடியோக்களுக்கு கூடாகத்தான் யாழ்ப்பாண ஃபோட்டோகிராஃபி வளர்ச்சி அடைந்துச்சு. ஸோ அவர்களுக்கு கூடாக எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் யாழ்ப்பாணத்தின் வெவ்வேறு பகுதிகளில் ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அந்த குழுக்களுக்கு கூடாக ஒரு வீடாக
ஊடாக சென்று புகைப்படங்களை நாங்கள் கலெக்ட் பண்ணோம். ஸோ அதற்கு அவங்களுக்கு புகைப்படங்கள் பழைய புகைப்படங்கள் தொடர்பான நிறைய அறிவுறுத்தல் கொடுத்தோம். ஸோ அதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினோம். இந்த ஃபெஸ்டிவலின் நோக்கங்களுக்கு அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஸோ அவர்களுக்கு ஊடாக பெறப்பட்ட கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புகைப்படங்களோட தொகுப்பாக தான் வந்து விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபி ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யப்பட்டுச்சு. ஸோ இந்த தொகுப்புகள் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு தனிநபர் சார்ந்த தொகுப்பாக இருந்துச்சு, ஜாழ்ப்பாணத்தின் நிலவரம் சார்ந்த தொகுப்பாக இருந்துச்சு, ஜாழ்ப்பாணத்தின் அரசியல் சார்ந்த தொகுப்பாக இருந்துச்சு, ஜாழ்ப்பாணத்தின் பழைய கட்டிடக்கலை சார்ந்த தொகுப்பாக இருந்துச்சு, ஒரு குடும்பம் சார்ந்த தொகுப்பாக இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த கூட்டு ஒரு தொகுப்புன்ற வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு 60-70ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட சமூகத்தின் ஞாபகங்களை கடத்தி வந்த ஒரு தொகுப்பாக தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஜஃப்னா ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி கூடாக வந்து என்னால் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. 2020 இந்த ஆண்டின் முற்பகுதியில் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்துச்சு. நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் சினிமாக்களை பார்த்து வளர்ந்தாங்க. ஸோ ஒரு எம்ஜிஆர், சிவாஜி, பத்மினி, ஸோ அந்த பழம்பெரு நடிகைகளை பார்த்து வளர்ந்தாக்கள். ஸோ தங்களோட நடையுட பாவனைகளை அவங்கள பின்பற்ற வலிக்கிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடியோக்குள்ளே போகும்போது அந்த எம்ஜிஆர் மாதிரி அந்த பழைய சினிமாக்கள் இருக்கிற ஸ்டைல் மாதிரி போஸ் கொடுக்குறது, பின்னுக்கு அந்த பேக்ட்ராப்பில் வந்து அந்த காலத்தில் அந்த வீடுகள் என்ற மேல் வீடுகள் இல்லாட்டிக்கு சாதாரண மக்களுக்கு மேல் வீடுன்ற வந்து ஒரு கனவாக இருந்துச்சு. ஸோ ஸ்டூடியோக்குள்ளே போகும்போது மேல் வீடுகளில் படிகளில் நிற்கிற மாதிரி எடுக்கிறது, அந்த பூஜோலைகளில் நிற்கிற மாதிரி எடுக்கிறது. ஸோ அந்த அவங்கள்ட கனவு இல்லாட்டி அவங்கள்ட்ட தேவை எதுவோ அது சார்ந்து வந்து ஸ்டூடியோக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிற ஒரு கார் இருக்கும், காருக்குள்ளே போய் இருக்கிற மாதிரி, இல்லாட்டிக்கு ஒரு பெரிய தெருக்கள், இல்லாட்டிக்கு வெளிநாட்டு பின்னணிகளில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இடங்களுக்கு முன்னால் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க வலிக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒரு வகையில் வந்து அவங்களுடைய ஆசை, நிறைவேறாத ஆசை. ஸோ அந்த ஆசையை வந்து புகைப்படங்கள் கூட நிறைவேற்றி கொண்டாங்க. எங்களுக்கு முன்னுக்கு இருந்த சமூகம் வந்து ஃபோட்டோகிராஃபி என்ற வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எட்டாக்கனியும் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. ஸோ ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அதுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்வது, தங்களை அலங்கரித்து கொள்வது, ஸோ தங்களை நடைவுட அந்த வளமையான இயல்பிலேருந்து ஒரு ஸ்டூடியோ ஸ்பேஸுக்குள்ளே போகும்போது முட்டாக தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபின்ற வந்து பெரிய ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது, ஸோ ஸ்டூடியோக்குள்ளே போகிறன்ற விஷயம் எல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஆசையும் அதோடு சேர்ந்த கனவாக இருந்துச்சு. ஸோ அதை எப்படி அடைஞ்சாங்க, ஸோ அதுக்காக தங்களை எப்படி மாற்றிக்கொண்டாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி கூட நான் ஸ்டடி பண்ண வலிக்கிட்டேன். ஸோ இதை ஒரு வகையில் யாம் பெற்ற இன்பம் பிறகு வையகம் என்ற மாதிரி, ஸோ நான் என்ன விஷயங்களை பார்த்து அனுபவிச்சோனோ அதுன்ற ஒரு ஒட்டுமொத்த கூட்டு உருவமாகத்தான் வந்து இந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து யாழ்ப்பாணத்தில் பழைய ஸ்டூடியோ ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துச்சு, அதில் தனி போர்ட்ரைட் வந்துச்சு, ஸோ ஒரு குடும்ப புகைப்படங்கள் வந்துச்சு, நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடியோக்குள்ளே ஒரு பேக்ட்ராப்ஸுகளோட வர ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துச்சு, யாழ்ப்பாணத்துக்கு வெளியே நடந்த அரசியல் சார்ந்த போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அது சார்ந்த விஷயங்கள் வந்துச்சு, யாழ்ப்பாணத்தில் பழம்பெரும் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி வந்துச்சு, யாழ்ப்பாணத்தில் பழைய லேண்ட்ஸ்கேப்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்துச்சு, அதுக்கப்பால் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பாரம்பரியம் சார்ந்த புகைப்படங்கள் வந்து. ஸோ யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி எல்லா வகையான புகைப்படங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளே வரவழிக்கிடுச்சு. ஸோ இதில் எல்லா புகைப்படங்களும் வந்து மிக மிக முக்கியமானது. உதாரணத்துக்கு இப்போ நான் இதில் இருக்கேன்னு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா 25 வருஷத்துக்கு பிறகு அது ஒரு ஆவணம், அது ஒரு டாக்குமெண்ட்ரி. என்ற நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்றக்கான ஒரு ஆவணம் தான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபி. ஸோ அதில் வந்த நிறைய போர்ட்ரைட் ஃபோட்டோகிராஃபியெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்கள்ட்ட அந்த கேர் ஸ்டைல்கள், இதில் வந்து அந்த கிருதாக்கள், அந்த மீசை, இந்த தாடி, இதுகள் எல்லாம் வந்து ஒரு வகையில் எப்படி அவங்க பார்த்து வளர்ந்த சினிமாக்களை கூடாக தங்களை மாற்றி அமைச்சு கொண்டாங்கன்ற வந்து அதில் வடிவ ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து நடிகர்கள் சாயல்கள் அவங்களோட ஃபோட்டோலாம் அப்படியே தெரிஞ்சு. ஸோ அந்த ஃபோட்டோலாம் சரியான இன்ட்ரெஸ்டான விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி குடும்ப புகைப்படங்கள்னு சொல்லி பார்க்க போனால் ஆரம்ப காலத்தில் ஒரு 70-80-90 வருடங்களுக்கு முன்னுக்கு எடுக்கப்பட்ட இந்த ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபின்லாம் இல்லை ஆண் பெண் என்ற ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபியில் அந்த சமூக இருப்பில் நீங்கள் அவதரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆண் கதிரில் இருப்பார், பெண் நிற்பாங்க. ஸோ அந்த மாற்றம் வந்து பிற்பட்ட காலத்தில் வந்து பெண் கதிரில் நிற்கிறாங்க, ஆண் பின்னுக்கு நிற்கிற மாதிரி. ஸோ இந்த சமூக இருப்பின் மாற்றங்கள் காணக்கூடியதாக இருந்துச்சு. இந்த விண்டேஜ் ஃபோட்டோகிராஃபியில் அந்த கால சமூகத்தின் எல்லா இருப்பும் வந்துச்சு. சாதி முறைகளாக இருக்கட்டும், சமூக ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி சமூகத்தின் கட்டமைப்புகளாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே ஸ்டடி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு குடும்ப புகைப்படங்கள் வந்து வரும்போது அந்த குடும்பத்தில் யார் யார் முக்கியமானவர்களோ அவர்களை உட்கார வைக்கிறது, அவர்களுக்கு பின்னுக்கு அடுத்தடுத்த அடுக்குகளை நிப்பாற்றுன்னு சொல்லி ஒரு புகைப்படத்துக்குள்ளே வந்து அந்த குடும்பத்தின் கட்டமைப்புகளை ஒழுங்கமைப்பு செய்ய வலிக்கிட்டாங்க. அது இல்லாமல் அந்த காலத்து திருமண வைபவங்கள் வந்து எப்படி ஒரு கொண்டாட்டமாக இருந்துச்சு, ஒரு கூட்டம் கூடி கொண்டாட்டமாக இருந்துச்சு. அந்த
வெள்ளை கட்டுன்றுவாங்க. இப்போ நாங்கள் பந்தல் போடுற மாதிரி அந்த காலத்தில் வெள்ளை கட்டுற முறைன்னு சொன்னாங்க. அந்த முறைமைகள் எப்படி இருந்துச்சு, இல்லாட்டி கல்யாண முறைமைகள் எப்படி நடந்துன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வுக்கான களமாக்கத்தம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஒழுங்கு செய்யும் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்து மக்கள் வந்து நிறைய பேர் சொன்ன விஷயம், இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய அம்மம்மா, இது என்னுடைய அவான்னு சொல்லி நிறைய பேர் வந்து தங்களோட பரம்பரையும் தங்களுடைய ஞாபகங்களையும் அதில் மீட்க வலிக்கிட்டாங்க. ஸோ இது பழைய கோட்டை, இந்த பழைய கோட்டை நான் அந்த காலத்தில் பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு, இதில் அப்படி இருந்துச்சு, இதில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன கிழக்கிழ கதைகளை வந்து அதில் தொடுக்க வலிக்கிட்டாங்க. ஒரு சென்ட் ஜான் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டீமில் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரால் வயசு போய் இன்றைக்கு ஒரு 70 வயசில் வந்தார். ஸோ அவர் சொன்னார், இது நான் தானண்டு, ஸோ இது என்னுடைய ஃப்ரெண்ட், இது இன்னார்னு சொல்லி ஒவ்வொரு லேயரையும் அவருக்கு அந்த புகைப்படங்களில் இருக்கிற ஒவ்வொரு லேயரையும் வந்து அவர் விரிவுபடுத்த வலிக்கிட்டார். அது கூட வந்து அந்த காலத்து சென்ட் ஜான் ஸ்கூல் அந்த ஸ்போர்ட்ஸ் டீம் அதோட எல்லா விஷயங்களும் அதில் கூட வரவழிக்கிட்டது. பாரத் ஸ்டுடியோ எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று ஒரு கதிரையில் உட்காந்துருக்கு, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று கதிரையில் உட்காந்துருக்கு. அந்த ஃபெஸ்டிவலில் பார்க்குறக்கும் இந்தியாவில இருந்து ஒரு அம்மா வந்திருந்தா. அந்த அம்மாவுக்கு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 65-70 வயசுக்குள்ளே இருக்கும் நினைக்கும். அவள் வந்து சொன்னால், இந்த சின்ன பிள்ளை நான் தானேன்னு சொல்லி. ஸோ சின்ன பிள்ளை நான் தான் சொன்னேன். சரியான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு அந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஃபோட்டோ அந்த புகைப்படத்துக்கான வயசு ஒரு 65-70 வயசு இருக்குமென்னு சொல்லி நாங்கள் அண்டையே கண்டுபிடிச்சோம். ஸோ அவள் வந்து தன்னை அடையாளப்படுத்த வலிக்கிட்ட அந்த ஃபோட்டோவில் நான் நிற்கிறேன், இந்த ஃபோட்டோவில் நான் நிற்கிறேன், இதில் என்னோட அக்கா நிற்கிறேன், இதில் சித்து நிற்கிறேன், இதில் என்னோட அம்மம்மா நிற்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு புகைப்படங்களுக்கு ஊடாக வந்து அவள் அடையாளம் காண விட்டு அந்த அடையாளம் காணுதலுக்கு ஊடாக நாங்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த பீரியடுக்குரியது, இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த பீரியடுக்குரியன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபிக்குள்ளேயே நாங்கள் நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த அவார்டு சின்ன வயசு ஞாபகங்கள் எங்களுக்கு அதில் பெருசாக உதவிச்சு. ஸோ இது எப்படி ஒரு இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை இன்றைக்கு ஒரு திருவிழாவாக ஒரு புகைப்பட கண்காட்சி அதில் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நிகழ்த்தும் போது அதன் ஊடாக வந்து எப்படி நிறைய பெற்ற ஞாபகங்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஒன்று தொகுக்குன்ற வந்து அதில் பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதில் இன்னொரு ஆள் வந்தால் 1910 எடுத்த ஃபோட்டோகிராஃபி ஒன்று அதில் இருந்துச்சு. ஸோ அதில் எங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபி அவர் வந்து அந்த இடத்த பார்க்கும் வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோட்டோகிராஃபி ஒரிஜினல் காப்பியை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவர் அங்கே வந்து பார்த்த இடத்த சொன்னார், இது ஒரிஜினல் காப்பி இல்லை, இதோட ஒரிஜினல் காப்பி எங்கிட்ட தான் இருக்குது, இந்த மூலப்பிரதி எங்கிட்ட தான் இருக்குது, இது அந்த மூலப்பிரதியை எடுத்த ஒரு காப்பி தான் உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போ தான் நோக்கும் இது ஒரிஜினல் பிரதி இல்லைன்னு. அப்போ அவர்கிட்ட ஒரிஜினல் பிரதி இருக்குது. அது ஒரு வகையில் அவருடைய சொந்தம், அவருடைய ஒரு மூதாதையற்ற படம் தான் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு வெளிக்கிட்டு நிற்கிறா, அதில் உடம்பு முழுக்க பெரிய பெரிய ஆபரணங்கள் அடித்து பெரிய பெரிய நகைகள் அடித்து. ஸோ அது ஒரு வகையில் உயர்ந்த சமூக கட்டமைப்பில் இருக்கிற ஒரு ஆள் வெட்டிங்கு ஒரு கல்யாணத்துக்கு தயாராக இருக்கான்னு சொல்லி அந்த படத்தில் சரியான இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த காலத்தில் நீங்கள் அப்படி ஒரு விஷயங்களை பார்க்கவே இல்லை. முழுமையாக தன்னை ஒரு மோடிப்படுத்தப்பட்ட ஒரு உருவமாக வந்து அந்த இடத்த நின்றா. ஸோ அதே மாதிரி தமிழராட்சி மாநாட்டில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் பதிவு, அந்த தமிழராட்சி மாநாட்டுக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட முகப்புண்ட தோற்றங்கள், அது இல்லாமல் பழைய ஜாழ்ப்பாண லைப்ரரி எரிக்கப்பட்ட பிற்பாடு உள்ள ஜாழ்ப்பாணம், அதுக்கு முற்பட்ட உள்ள ஜாழ்ப்பாண லைப்ரரியின் கட்டடங்கள் நாம் இப்போது பழைய மாநகர சபை கட்டடங்கள் நாம் இப்போது ஜாழ்ப்பாணத்துக்கு நேரு வந்த போது எடுத்த புகைப்படங்கள், அது இல்லாமல் இந்த பழைய ஜாழ்ப்பாண தியேட்டர்களில் பெரிய எம்ஜிஆர்ட்ட பெரிய கட் அவுட்டுகள் இருக்கிற புகைப்படங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி தான் முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய ஆட்களுக்கு அதை கலரில் எடுக்கணுமென்ற ஆசை இருந்துச்சு. ஸோ எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்புறம் அதை கலராக வந்து கையால் ட்ராயிங் பண்ண வலிக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபோட்டோ பீஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு சில முக்கியமான ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கு அழிஞ்சு போச்சு. ஆனால் அதுகளோட நெகட்டிவ் வந்து எங்களுக்கு கிடச்சிது. ஸோ நெகட்டிவ் கூடாக வந்து எப்படி வந்து ஒரு ஞாபகங்களை கிடச்சிடும் என்ற ஃபோட்டோகிராஃபி எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் அதோட மூலப்பெருது நெகட்டிவ் இருக்குங்கிட்ட. ஸோ நெகட்டிவ் ஒரு லைட்டுகளுக்கு முன்னால் நிப்பாட்டி அதை லைட் ஆன் பண்ணும்போது நெகட்டிவ்க்குள்ளால் படம் தெரிய வலிக்கிட்டு. ஸோ அதை கூடாக நிறைய பேர் பார்க்க வலிக்கிட்டாங்க. ஓ இது பழைய நல்லூரியோ, இது பழைய லைப்ரரி, ஸோ இது பழைய மணிக்கூட்டு கோபுரத்தின் தோற்றம்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டடி பண்ண ஏண்டா ஒரு ஆவணம் அழிஞ்சு போட்டு ஆனால் அதோட இன்னொரு மூலப்பெருது இருக்கும்போது அது எப்படி ஒரு ஞாபகத்தை கடத்துது. ஸோ அதுவும் எங்களுக்கு சரியான இன்ட்ரெஸ்டான விஷயமா இருந்துச்சு. பழைய ஃபோட்டோகிராஃபி கேமராக்கள் கொண்டு வந்தோம். ஸோ கேமரா ஒரு ஃபோட்டோகிராஃபி என்ற வந்து ஒளியால் வரையப்படும் ஓவியம். ஸோ அந்த ஒளியை கட்டுப்படுத்துறது, அந்த ஒளியை கேப்சர் பண்ணுறதுக்கு கேமராக்கள் எப்படி கையாண்டாங்க. அந்த காலத்து கேமராக்கள் எல்லாமே வந்து மேனுவலில் ஒர்க் பண்ணுற கேமரா, ட்ரோலி ஃபிளக்ஸாக இருக்கட்டும்,
இல்லாட்டிக்கு ஜசிகாவாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு கை கேமராக்கள் இருக்கு, எல்லாமே வந்து மெனுவலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்ற வந்து ஒளியை தான் ஸ்டடி பண்ணி, கண்ணால் ஸ்டடி பண்ணி ஒளியை தனக்குள்ள கட்டமைக்க வலிக்கிட்டு, ஸோ அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு இருந்துச்சு. ஸோ அவர் எப்படி ஒளியை ஸ்டடி பண்ணினார், அதுக்கு அந்த கேமராக்கள் எப்படி ஒத்துழைப்பிச்சு இருந்துச்சு. ஸோ அந்த கேமராக்கள் எல்லாம் பார்க்க வலிக்கணும் போது நிறைய பேர் வந்தாங்க. நான் அந்த பாரத் ஸ்டுடியோவில் படம் எடுக்க போது இந்த கேமராவில் தான் என்ன படம் எடுத்தவர் ஐயா. ஸோ நாங்கள் முன்னுக்கு இப்படியே ஸ்டடியாக நின்றம் எங்களை சிரிக்க சொல்லுவார், எங்களை அப்படி நிற்க சொல்லுவார்னு சொல்லி அந்த பாரத் ஸ்டுடியோட பழைய ஞாபகங்கள் அந்த கேமரா கூட கொண்டு வந்தாங்க. அந்த கேமராவை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வரவழைக்கிறது. ஸோ அவங்க சொன்னாங்க, ஓ இந்த கேமரா பாரத் ஸ்டுடியோவில் இருந்தது, நாங்கள் இந்த கேமராவில் படம் எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஞாபகத்தை கொண்டு வந்துச்சு. புகைப்படம் மாதிரி அந்த புகைப்படங்கள் எடுத்த கேமராக்களும் வந்து அந்த காலத்து சமூக ஞாபகங்களை ஈஸியாக கொண்டு வந்துச்சு. அதில் நிறைய விதமான கேமராக்களை கொண்டு வந்தோம். பெரிய ஸ்டாண்ட் கேமராக்கள், எங்களோட பேச்சு வழக்கில் சொல்ல போனால், எங்களோட உள்ளூர் பேச்சு வழக்கில் சொல்ல போனால் பொடி கேமரான்னு சொல்லுவாங்களே அதை. ஸோ அந்த பெரிய பெரிய ஸ்டாண்ட் கேமராக்கள், ட்ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா அப்படி வச்சு பார்க்க, ட்ரோலிஃப்ளெக்ஸ் கேமரா, அதுக்கு இல்லாமல் ஜசிகா ஃபிலிம் ரோல் கேமரா, அப்புறம் ஃபிலிம் ரோல்லேருந்து கொஞ்சம் வளர்ந்த டிஜிட்டல் கேமரா. ஸோ எல்லா வகையான கேமரா, உதாரணத்துக்கு சொன்னால் லோட்டன் கனகரட்னம் பயன்படுத்தின ஒரு கேமரா கூட நாங்கள் அவர் ஆரம்பத்தில் பயன்படுத்தின ஒரு சின்ன கேமரா கூட அதில் நாங்கள் காட்சிக்கு வச்சுருந்தோம். ஸோ நெகட்டிவ்கள் வச்சுருந்தோம், எப்படி ஃபிலிம் ரோல்கள் கழுவி எடுக்கிறது, இல்லாட்டிக்கு எப்படி புகைப்படங்களை என்லார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு நூற்றாண்டில் அது 60-70 வருடங்களுக்கு முன்னுக்கு யாழ்ப்பாணத்தில் ஃபோட்டோகிராஃபி எப்படி இயங்கிச்சோ அதோட முழுமையான ஞாபகங்களை வந்து கொண்டு வரதுக்கு இந்த ஃபெஸ்டிவலில் நாங்கள் நிறைய முயற்சி செய்திருந்தோம்.